ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நாம் ஒரு அழகான அற்புதமான கதையை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகே, நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கப்பல்லையும் விமானத்திலையும் பணிபுரிகிறவர்கள், அதை ஓட்டுபவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் விசேடமாக நன்றி செலுத்தி அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஓகேயா குட்டீஸ்? சரி, இப்போ நம்ம பாடத்தில் தலைப்புக்கு போவோம். பாடத்தில் தலைப்பு என்னன்னு சொன்னால், தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், செங்கடலை கடந்த இஸ்ரவேலர். இதுதான் இன்றைக்கி நாம் படிக்க போகிற பாடத்தில் தலைப்பு. ஓகே, இன்றைக்கி நாம் படிக்க போகிற பாடத்தில் இருக்கிற வேதாகம பகுதியை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசிப்போமா? ஓகே, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்து தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் கதைக்கு போவோம். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் அரசருக்கு கீழே எகிப்துங்கிற ஒரு தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. சரி, இஸ்ரவேலர்னு சொன்னால் யார்? உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்ரவேலர்னு சொல்கிறவங்க கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை தான் நாம் இஸ்ரவேல்னு சொல்லுவோம். இந்த இஸ்ரவேலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எகிப்துங்கிற ஒரு தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. சரி, அடிமைன்னு சொல்லும்போது யார்? அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அடிமைன்னு சொல்கிறவங்க அவங்களோட விருப்பப்படி வாழ முடியாமல் இன்னொருவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டு செய்கிறவங்கள தான் நாம் அடிமைகள்னு சொல்லுவோம். அடிமைன்னு சொல்கிறவங்க அவங்களோட விருப்பப்படி வாழ முடியாமல் இன்னொருவரோட விருப்பப்படி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ்கிறவங்கள தான் நாம் அடிமைகள்னு சொல்லுவோம். சரி, இந்த எகிப்து தேசத்தை பார்வோன் அரசன் தான் ஆண்டு கொண்டு வராரு. அரசர்னு சொல்கிறது யார்? உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அரசர்னு சொல்கிறவங்க ஒரு தேசத்தை இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை ஆட்சி செய்கிறவங்கள தான் நாம் அரசர்னு சொல்லுவோம். ஓகேயா குட்டீஸ்? சரி, இந்த மாதிரி இவங்க அடிமைகளாக வேலை செய்யும்போது ரொம்ப பாவம் தானே குட்டீஸ்? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி அவங்க இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது கடவுள் என்ன செய்கிறாரு? மோசேன்னு சொல்லி ஒருத்தரை அவங்க ஒவ்வொருவரையும் பார்வோன் அரசரிடமிருந்து விடுதலை செய்து அவங்கள விடுவிக்கிறதுக்காக மோசேன்னு சொல்லி ஒருத்தரை கடவுள் ஆயத்தப்படுத்துகிறாரு. அதே மாதிரி மோசே என்ன செய்கிறாரு? எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவரையும் பார்வோன் அரசரிடமிருந்து விடுதலை செய்து கூட்டிக் கொண்டு வராரு. அவர் அப்படி கூட்டிக் கொண்டு வர்ற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடக்குது. என்னன்னா, அவங்க நடந்து வரும்போது எதிரில் செங்கடல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடல் இருந்துச்சுன்னு சொன்னால், கடலுக்கு மேலால் நமக்கு நடந்து போக முடியுமா குட்டீஸ்? இல்லை தானே. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. இப்போ எப்படி நாம் இந்த கடலை கடந்து போக போகிறோம்? ஏன்னா பின்னாடி பார்வோனும் அவருடைய மக்களும் இவங்க ஒவ்வொருவரையும் துரத்தி கொண்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாலேயும் போக முடியாது, முன்னாலேயும் கடல் இருக்குது. நாங்களும் கடலுக்குன்னா பயம் தானே, எப்படி கடல் எங்களுக்கு எப்படியுமே தாண்டி போக முடியாது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இவங்க எல்லாரும் பயந்து கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, மோசையிடம் சொல்கிறாரு. மோசையிடம் ஒரு கோல் இருக்கும், சரியா? அந்த கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்க சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கடல் ரெண்டாக பிரிகிறதாம். அப்படி பிரிஞ்சிருக்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அந்த கடலுக்கு நடுவில் உலர்ந்த தரையில் நடந்து போகிறாங்க. உலர்ந்த தரைன்னு சொல்லும்போது என்னது?
உலர்ந்த தரைன்னு சொல்லும்போது தண்ணியே இல்லாமல் வெட்ட வெளியாக இருக்கிற ஒரு இடத்தை தான் நாம் உலர்ந்த இடம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடலுக்கு நடுவே இவங்க உலர்ந்த இடத்துல நடந்து போகிறாங்க. இது வந்து மிகவும் பெரிய ஒரு அதிசயம் தானே குட்டீஸ். சரி குட்டீஸ், இந்த பாடத்திலிருந்து நாங்கள் 3 விஷயங்களை வந்து படிச்சுக்கொள்ள போகிறோம். சரியா? முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். அதுதான் முதலாவது விஷயம். சரியா? ஓகே. 2வது விஷயம் என்னதுன்னு சொன்னால், தேவன் எமக்கான வழியை திறந்து வைக்கிறார். அதுதான் 2வது வசனம். 2வது விஷயம். 3வது விஷயம் என்னதுன்னு சொன்னால், நாம் எப்போதும் தேவனை நம்ப வேண்டும். சரியா குட்டீஸ்? இந்த 3 விஷயத்தையும் தான் இந்த பாடத்திலிருந்து நாங்கள் படிச்சுக்கொள்ள போகிறோம். சரி, முதலாவது விஷயம் என்னது சொன்னேன்? முதலாவது விஷயம், தேவன் வழி நடத்துகிறார். இந்த நேரத்தில் இப்போ எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கலாம். நம்ம யோசித்து எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே வராமல் என்ன செய்கிறது எதுவுமே தெரியாமல் நாங்கள் நிறைய சந்தர்ப்பத்தில் இருப்போம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் கட்டாயம் ஜெபம் செய்து தேவனிடம் எல்லாத்தையுமே நாம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவர் எங்களுக்கான சரியான பாதையை எங்களுக்கு திறந்து எங்களை அழகாக வழிநடத்துபவராக இருக்கிறாரு. அதனால் நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையுமே தேவன் ஒருவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். சரி, 2வது விஷயம் என்னதுன்னு சொன்னால், தேவன் எமக்கான வழியை திறந்து வைக்கிறார். இது தான் 2வது விஷயம். சரி, எங்களோட வாழ்க்கையில் குட்டீஸ் பெரிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே இருக்காது அப்படின்னு சொல்லி நாம் நிறைய சந்தர்ப்பத்தில் நினச்சிருக்கோம். ஆனால் மனுஷரால் நிறைய காரியங்கள் முடியாது, ஆனால் தேவனால் எல்லா காரியமுமே முடியும். அதனால் நாம் எப்பயுமே பயப்படாமல் எங்களோட எல்லா காரியங்களையுமே எல்லா பிரச்சனைகளையுமே நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்குற நேரத்தில் அவர் எங்களுக்கு சரியான நேரத்தில் சரியானதை எங்களுக்கு தருவார். சரியா குட்டீஸ்? ஓகே. இப்போ 3வது விஷயம் என்னதுன்னு சொன்னால், நாம் எப்பயுமே தேவனை நம்ப வேண்டும். நம்ம எல்லாரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்பிக்கொண்டு இருப்போமா குட்டீஸ்? இல்லை தானே. எங்களுக்கு சில நேரம் சோதனைகள் வரும், சில நேரம் பிரச்சனைகள் வரும், சில நேரம் பயம் வரும். இந்த மாதிரியான நேரத்துலலாம் நாம் கடவுளை வந்து மறந்து நாம் பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் இனி நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நாம் எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லும்போது ஏசப்பா அதில் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவிச்சு எங்களை வழி நடத்துபவராக இருக்கிறாரு. ஓகேயா குட்டீஸ்? சரி குட்டீஸ், எங்களோட வாழ்க்கையிலையும் செங்கடல் போல் பெரிய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த மாதிரி வர்ற நேரங்களில் எப்பயுமே நாங்கள் பயப்படவே கூடாது. நாங்கள் எங்களோட பிரச்சனைகள், எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையுமே நாம் கடவுளிடம் ஒப்படைச்சு நாம் ஜெபம் செய்கிற நேரத்தில் கடவுள் எல்லாவற்றையுமே எடுத்து எங்களை வழிநடத்துபவராக இருக்கிறாரு. ஓகே குட்டீஸ், அடுத்த முறை இன்னொரு அழகான கதையோடு சந்திப்போம். பாய்.